அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய ஆட்டத்தை கலைக்கும் ஒரு நேரமாக தான் இந்த சந்திராஷ்டமம் அமைகிறது. இந்த சந்திராஷ்டம நாளில் தனுசு ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் போது பலரும் கவனிக்கும் அம்சங்கள் ஒன்று சந்திராஷ்டமம் ஆகும். சந்திராஷ்டமம் என்றால் அன்றைக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் ஒருவருடைய மனதிற்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மனம் அமைதியின் தவிக்க நேரிடும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தொல்லை தராது. மேஷம், ரிஷபம் மற்றும் கடக ராசி பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்று கூறினார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதை மிகச் சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். உதாரணமாக விருச்சக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேச ராசிக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய 2.25 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராஷ்டம் நாள்களாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது. துல்லியமாக சொல்வதென்றால் மேச ராசியில் அஸ்வின், பரணி, கிருத்திகை முதல் பாதம் என்று 2 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. அதே போல் விருச்சக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நட்சத்திரங்களுக்கு எப்போது சந்திரன் அமைகிறாரோ அப்போதுதான் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.